அன்யாங் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்னைக்கு நம்ம யுவர் மை எவ்ரி திங்கோட செகண்ட் பார்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, பிகாஸ் அதோட கண்டினியூஷன் தான் இது. அது பார்க்கலன்னா இது புரியாது, ஓகேவா? ஸோ ஓகேடா, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டோம் போல். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா, மச்சான் எப்படி பாடின? ஏய் தேங்க, உனக்கு இவ்வளோ அழகாக பாட தெரியுமா? நல்லா பாடினடா, சூப்பராக பாடினடா. ஸோ போன இது முடிகிறப்ப தேங்க் சாங் பாடியிருப்பான்ல, அதுக்கு தான் அந்த ஜிம்மன்ட்ட கேட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கோ பார்க்குறான். பார்த்து தான் டிங்குன்னு கண்ணடிக்கிறான். அவன் தான் பார்த்துட்டு அப்படியே அங்கிட்டு திரும்பிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்காங்க காட் அப்படின்ட்டு சொல்லவும் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு, இப்போது சரி வாமா ரூம் போகலாமா? போகலான்டா அப்படின்ட்டு ரூம் போயிடுறாங்கடா. அப்படியே அந்த டேவும் எண்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஒரு ஈவினிங் டைம் போல் வெளியே வந்து இந்த மரத்துக்கடியிலலாம் உட்காந்துருக்கானுங்கடா. அப்போ தான் மச்சான் என்னடா மச்சான் என்னடா மச்சான் டி பரிசு போல என்னடா? அது ஒன்றும் இல்லைடா. டி உனக்கு என்ன பைத்தியத்தை முத்தி போச்சா? பைத்தியக்கார பேல இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ தாண்டா அம்மா டி யார் அது? அவட டேத்தா நாசமாக போனவனே. ஏன்டா உனக்கு வந்து பேசலாம் தெரியாத பேர்ன் தான் பயமுறுத்துவியா? குட்டி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போகுதுடா. டி உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், என்னடா திட்டுறீங்க? திட்டாமல் தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவாங்களா? எப்படி பயமுறுத்துற வந்து? டேய் என்னை நீங்கள் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. பண்ணுறாங்க உன்னை மிஸ்ஸுவா ஓபி. இன்னொரு வாட்டி இப்பெல்லாம் பயமுறுத்தணும்னு வையன், உன்னை கொண்டு இங்கே புதைச்சிருவேன்டா. இப்போது தேங் தாண்டா. ஆமாம் சார் எங்கே போயிருந்தீங்க? ஆளை காணோம். அதை ஏன் கேட்குற? சரி விடு கேட்கல. டேய் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. எதே? ஆமாம் காலேஜ் முடித்தோடனே கல்யாணம். கல்யாணமா உனக்கா? யார் கூடடா? அந்த ஏலியன் கூட? அடி அது ஆலன்றா, அதான் அவன் கூடயா? ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இவனுங்கெல்லாம் வந்து வாய்க்குது. தேங்கு நீலாம் இருக்காத நீலாம். டேய் நானும் கரெக்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். கிளிக்கிற போ. என்னம்மா மச்சா நடந்துச்சு? கதையை முழுசா சொல்லு. அப்படியே ஹோபியும் நடந்தது சொல்ல. ஓ அப்போ நீ சின்ன வயசில் உனக்கு பார்த்து வச்சது பேசி வச்சது இப்போ முடிச்சிட்டாங்க அதானே? அதே தான். ஆனால் நல்லா ஆடுறா நீ, நல்ல ஆள். பார்த்தியா ஃப்ரைடே அன்னைக்கு காலேஜ் வந்துடுங்க, அப்போ தான் 2 days லீவு கிடைக்கும்னு. இழிக்காதவா நான் எப்போலாம். இப்போ அப்படியே பெல் அடிச்சுட்டுடா. இவனு அசல் கிளம்பிடுறானுங்கடா. இப்போது ஒரு நைட்டு 10:30 போல் தான் காட்டுறோம். இப்போ நைட்டு ஒரு 11 மணி போல் காட்டுறோம். டேய் மச்சான் என்னடா ஒன்று சொல்லணும்டா. என்னடா சொல்லணும்? இறங்கினதுக்கப்புறம் சொல்கிறான். டேய் ஒன்று சொல்லணும்டா. என்னடா அது வந்து இருடா நம்ம தான் இறங்கிக்கிறேன்னு. அவனுங்க 3 பேரும் காம்பவுண்ட் எகிரி தான் குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி வந்து போன எபிசோடில் இவனுங்களை ரொம்ப நல்ல பசங்களாக காட்டியிருப்பேன். அது கிடையவே கிடையாது. நம்ம பசங்க அந்த ரகம் கிடையாது. இப்போ ஹோபி வேற வந்துட்டானா, ஹோபி இல்லாமல் அவனுங்களுக்கு சரக்கடிக்க ஒரு மாதிரி பிடிச்சிருந்துருக்காது. அதனால் இப்போ ஹோபி வந்ததும் போயிருப்பானுங்க. இப்போ ஜிம்முன் தான் கீழே குதிக்கிறான். குதித்த வேகத்துக்கு ஒரு நாய் அவனை அப்படியே கடிக்க வருது. இவன் தான் அப்படியே அகைன்னு ஏறின இதுலேயே அப்படியே கையை வச்சு தொங்கிக்கிறான். அவனோட வாலில் தான் அவன் இறங்கியிருப்பான். அதை சொல்ல தான் தேங்கும் கூப்பிட்ருப்பான். இப்போ தான் அந்த நாய் போனதுக்கப்புறம், ஏன்டா கொலகாரப்பாவி இதை சொல்ல மாட்டேன் நீனு, உன்ட்ட ஒன்று சொல்லணுன்னா என்ன ப்ரப்போஸ் ஆடா பண்ணுற? நீ கேட்டிருக்கணும், என்னான்னு கிழிச்சிருக்கணும். வாங்க போகலாம் அப்படின்ட்டு 3 பேரும் எப்படியோ போயிடுறானுங்க. இப்போ போயிட்டு தான் மச்சான் என்னடா? எனக்கு அவன் வானான்டா. யாருடா? எனக்கு அவன் வானாம் மச்சான். யாருடா? ஜங்குக்கு எனக்கு வானாம். இல்லை மச்சான் உனக்கு அவன் தான். எனக்கு அவன் வானாம். இல்லைடா நீ அவனை தான் கல்யாணம் பண்ணணும். நீ அவன் தான் உனக்கு புருஷன். நீ தான் அவனுக்கு புருஷன். உனக்கு வேறு யாரும் கிடையாது. நீ எனக்கு வேறு யாராவது செட் பண்ணி கொடு மச்சான். வேணாம் மச்சான் நீ அவனையே வச்சுக்கோ அப்படின்ட்டு இவனுங்க புலம்பிகிட்டு இருக்கானுங்க. ஹோபி ஒரு 2 பேருக்கு தான் போட்டிருப்பான், அளவுக்கு போத கிடையாது. என்னடா புலம்பிகிட்டு இருக்கீங்க? ஹோபியே அவன் இவனுக்கு வானான்டா. வேணாமாண்டா. அவனுக்கு வேணும் தானே. ஏன்டா என்ன போட்டு குழப்பறீங்க? சரி அமைதியா இருங்க.
அப்படியே குடிச்சிட்டு வெளியே தான் வரானுங்க, தள்ளாடிட்டு இருக்கானுங்க. இப்போது தேங் தான், மச்சான் மச்சான் என்னடா நம்ம வரும்போது ஒரு பார்க் இருந்துச்சுல, ஆமாம் அங்கே கூட்டிகிட்டு போயேன். எதுக்கு டீப்லாம் பேய் உட்காந்து ஊஞ்சலாடுண்டா. கூட்டிகிட்டு போ மச்சான், நான் உனக்கு அங்கே பொண்ணு பார்த்து தரேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு அந்த ஏலியன்லாம் வானாம். இது ஆலன்றா, அதான்டா நான் உனக்கு வானாம், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் பொண்ணு பார்த்து தரேன் வா அப்படின்ட்டு இழுத்துட்டு போவேன். இவன் தான் உண்மையாலுமே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் போலையே, அது மாதிரி போகிறானுங்க. போயிட்டு தான் அங்கே போனோன்னு ஒரு மரத்து மேலே தான் தேங்க ஏறுறான். டே இவன் என்னடா சிப்பான்சி மாறிட்டான், நான் பைத்துக்காரன் எதுக்குடா மரத்து மேலே ஏறுற அப்படின்னு ஓபி கேட்க, நான் ஏறுறேன் நீ பாருன்னு ஒரு கிளமேல ஏறி நின்றுக்கிட்டு, அவனுக்கு ஏன் என் மேலே காதல் வரல, எதுக்கு வரல, எனக்கு அவன் காதல் வேணும், எதுக்கு வரல. இப்போ ஹோபி தான், டேய் நாயே அங்கே நின்னா உனக்கு காதல் வராது, கருமாதி தான் ஒரு கீழே இறங்கடா, உழுந்து தொலைஞ்சிடாதடா இப்படி சொல்லவும் ஜிமுன் தாண்டா, மச்சான் ஓபிய டேய் என் பேர் ஹோபிடா, கோபி இல்லைடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஓபிய, எனக்கு ஒரு மாதிரி எடுத்துன்னு வருது ஓபிய, எடுத்துன்னு வருதா. ரெண்டு பேருமே அப்படி மட்டையாடுறானுங்க. தாங்க எப்படியோ கீழே இறக்கியிருப்பான். இப்போ ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துதான்டா ஹாஸ்டலில் படுக்க வச்சுட்டு இவனும் அந்த சேரில் அப்படியே உட்காடுறான்டா. அப்படியே தூங்கவும் செஞ்சிடறானுங்க. இப்போ மார்னிங் தான் எந்திரிக்கிறானுங்க. எந்திரிச்சிட்டு தான், ஐயோ என்னடா தலை இப்படி வலிக்குது, வலிக்கும் நைட்டு எத்தனை பேக்கடா கொடுக்குறீங்க, இவன் என்னடா நான் மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கான், நீ என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரனுங்களா, மரத்து மேலேயா ஏறின, பின்ன நான் மலை மேலேயா ஏறினேன். இப்போ எப்படியோ காலேஜ் கிளம்பி போயிடுறானுங்கடா. இப்போ போனதுக்கப்புறம்தான் இவனுங்க வந்து கேன்டீனில் உட்காந்துருக்கானுங்கடா. இப்போது அந்த சைடு பார்த்தோன்னா, மச்சான் என்னடா வா கேன்டீன் போகலாம், எதுக்கு போகலாம் வாடா. ஆக்சுவலி சுகா வந்து ஜேகேவை கூப்பிட்டுட்ருப்பான் கேன்டீன் போகலான்னு, இவனும் சரின்ட்டு வருவான். இப்போ அவனுங்க எப்படி உட்காந்துருக்கானுங்கன்னா, ஆப்போசிட்டில் ஹோபியும் ஜிமினும், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காருவோம்ல அதில் வந்து தேங்க உட்காந்துருக்கான். இப்போ யாராவது கேன்டீனுக்குள்ளே வரணுன்னா தேங்க பார்க்கலாம், அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கான். இப்போ ஜங்குக்கு வரும்போது தேங்க பார்க்குறான். தேங் வந்து அவன் வந்து எப்படி அவுட்ஃபிட் போட்டிருக்கானா, ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, லைக் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில், அந்த ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கான்டா. இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, என்னடா இவன் என்னைக்கோட இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா தேங்க அவ்வளோ அழகாக உட்காந்துருப்பான். இப்போ தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், ஃபோனில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் தான் அதை பார்த்துட்டு இப்போ ஒரு பொண்ணு வருதுடா வந்து, தேங் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னது, காதை காமியா அப்படின்னு சொல்லும் போது அவனும் காதை காட்டுறான்டா. இந்த பொண்ணு ஏதோ சொல்லுது, டக்குன்னு அவன் ஹக் பண்ணிக்கிட்டு தான் சம்திங் ஏதோ பேசுகிறாங்க. அது ஜங்குக்கு புரியலடா. இவன் தான் பார்க்குறான், இதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ட்டு இவங்கேயும் பார்க்குறான்டா. ஓ சாருக்கு என்ன ஜெலஸ் ஆகுதா, எனக்கு ஒரு மயிரும் ஆகலை, வா போகலாம். ஏன் மச்சான் உனக்கு ஏன் கோவம் வருது, எனக்கு ஒன்றும் வரலன்ட்டேன். அப்படியே அதையும் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிடுறாங்கடா. தேங் வந்து ஜங்குக்கு பார்த்துருப்பான், ஆனால் வந்து கண்டுக்க மாட்டான், அப்படியே விட்டுருப்பான்டா. இவன் தான் இப்போ அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு 1 hour கழிச்சு தேங் தான்டா, ப்ரொஃபஸர் அவன் வயசு மாதிரி இருக்கு, அவன் தான். என்ன தேங், இந்தாங்க மில்க் ஷேக். எதுக்கு கேன்டீன் வந்துட்டு போயிட்டீங்க, நான் உங்களை பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ஃபோனில் வேலை இருந்துச்சா, அதான் சார் உங்கள்கிட்ட பேச முடியல. ஓ சாருக்கு வேலை இருந்துச்சா, சரி. இப்போ அந்த பொண்ணை பற்றி கேட்கலாமா, வேணாம். இந்தாங்க சார் இதை குடிச்சிருங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு கிளாஸுக்கு, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தேங்குமே போயிடுறான்டா. இப்போது அப்படியே அந்த டேவுமே முடிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே தான் லைக் வந்து கிளாஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஜங்குக்கோட கிளாஸுக்கு ஜங்குக்கு வந்து வந்திருக்க மாட்டான். இப்போ அங்கே ஒரு பொண்ணு தான் அந்த லீடராக இருப்பாங்களடா, அந்த பொண்ணு தான் வந்து, இருங்க நான் போய் சாரை கூப்பிட்டு வரேன், உட்காரு நான் போய் கூப்பிட்டுக்கிறேன்.
ஆ ஏன் தேங்க நான் தானே லேட்ரு உட்காரணும் அப்படின்ட்டு இவன் கூப்பிட போகிறான்டா. போய் பார்த்தா ஜங்குக் ஃபெய்ட் ஆகி கிடக்குறான் டேபிளில். இவன் தான் பார்த்துட்டு எழுப்புறான். எந்திரிக்கவே இல்லை, தண்ணி தெளித்து தான் எழுப்புறான். இப்போ எந்திரிச்ச உடனே தான், சார் என்ன சார் ஆச்சு, எதுக்கு என்ன சார் ஆச்சு? அது ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சமாக உடம்பு சரியில்லை, அதான். டேப்லெட் போட்டிங்களா? இல்லை இல்லை. அப்புறம் எதுக்கு சார் டேப்லெட்டும் போடாமல் காலேஜ் வந்தீங்க? நீங்கள் இருங்க, நான் போய் டேப்லெட் எடுத்துகிட்டு வரேன். வேணாம் இருங்க சார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் டேப்லெட் தாண்டா எடுத்துகிட்டு அப்படியே வரும்போது இதை இதுக்கு போடணுன்னு வரான், பார்த்துக்கிட்டே வரான். இப்போ தான் வந்து பார்த்துட்டு, மேம் தயாங் இங்கே என்ன பண்ணுற, உனக்கு கிளாஸ் இல்லையா? உங்களுக்கு செகண்ட் ஹவர் இன்னைக்கு இங்கிலீஷ் தானே, நீங்கள் போகலையா? எனக்கு அவரோட கிளாஸ் தான், அவரை கூப்பிட தான் நான் வந்தேன். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் அவருக்கு டேப்லெட்டும் வாங்க போனேன். நான் ஆல்ரெடி கொடுக்க போகிறேன், நீ கிளாஸ் போ, அவர் வருவார். மேம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. உங்களுக்கும் அவளுக்கும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது. உங்களுக்கும் அவருக்கும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது. ஹே, நான் உன்னோட மேம், என்ன எதுக்கு பேசிகிட்டு இருக்க? நீங்கள் மேம் மாதிரியே நடந்துக்கிறீங்க, போங்க நான் கொடுத்துக்கிறேன்ட்டு இவன் போய் டேப்லெட்டை கொடுக்குறான்டா. அவன் ஸ்டெல்லா கொடுத்தப்போ வாங்கியிருக்க மாட்டான், இவன் கொடுத்தப்போ வாங்கி போட்டுக்கிறான். இப்போ தான் ஸ்டெல்லாமே அப்படியே முறைச்சிட்டு போயிருப்பா. இவன் போய் இவங்கிட்ட சொல்லியிருப்பான், இங்கேயும் வந்து சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுவான்டா. இப்போ போய் இவன் அப்படி தான் அப்படியே இவன் கிளாஸ்க்கு போயிடுவான்டா. நைட் டைம், இப்போ ஒரு நைட் டைம் தான் காட்டுறோம். இவன் அப்படியே கிளாஸ்க்கும் போயிருப்பான்டா, அப்படியே அந்த டேவுமே முடிஞ்சிருக்கும். இப்போ நைட் டைம் தான்டா காட்டுறோம். நைட் டைமில் தான் அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வந்திருக்காது, ஜெக்கே ஞாபகமாக தான் இருக்கும். அதனால் இப்போ ஜிம்னை எழுப்புறான். ஜிம்னா டே மச்சான், என்னடா? டே வாட போய் ப்ரொஃபஸரை பார்த்துட்டு வரலாம். டே டைம் எத்தனை தெரியுமா? மச்சான் வா மச்சான், தூக்கமே வரல. முருகா வர தள்ளு அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். நானே தூங்கலை, இவனுக்கு என்ன தூக்கம்? டே ஹோபியே என்னடா எந்திரி, ப்ரொஃபஸரை பார்க்க போனோமா? என்னத்துக்கு? இவனுக்கு தூக்கம் வரலையா? அவனுக்கு தூக்கம் இல்லைன்னா அவரேண்டா பார்க்க போகணும், அதெல்லாம் பார்க்க போகணும்டா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான்டா. இப்போ கூட்டிகிட்டு போனோன்னு தான் இவன் போய் டோரை தட்டலான்னு போகிறான். அப்போ தான் அவனுங்களை பார்த்துட்டு, டேய் நான் உள்ளே போய் மேலே போய் பார்த்துட்டு வரேன், நீங்கள் கீழே சோஃபாவில் உட்காந்துருங்க. நாங்கள் உள்ளே வரணும் வாண்ட, யார் சொன்னா? உள்ளே வரலையா? வெளியவே இருக்கீங்களா? நாங்கள் வெளியவே இருந்துக்கிறோம் சார், எங்களுக்கு தூக்கம் கண்ணு கட்டுது, நீ போ சாமி அப்படின்னு அமுச்சு விட. இப்போ தேங்கமே உள்ளே போயிருப்பான்டா. தேங்கமே உள்ளே போயிருப்பான். இவங்கி வந்து ஹாட் வாட்டர் எடுக்க வந்திருப்பான். பார்த்துட்டு தான், தேங் என்ன பண்ணுற இந்த நேரத்தில்? சார் ப்ரொஃபஸர் எங்க? டே இந்த நேரத்தில் நீ என்னடா பண்ணுற? ஐயோ எனக்கு தூக்கமே வரல, அதை ஏன் கேட்குறீங்க? நீங்கள் எங்கே? ஒரு அவன் மேலே இருக்கான், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ மட்டுமா வந்த? இல்லை, அவனுங்க 2 பற்றி கூப்பிட்டு தான் வந்தேன். சரி போ. வாத்து கொஞ்சம் வந்திருக்கா அப்படின்ட்டு இவனுமே போகிறான்டா வெளியே. இப்போ தேங் போயிருப்பான், ஜெக்கே பார்க்க தேங் போயிருப்பான்டா. இப்போ இவங்கி தான் வந்து வெளியே வந்து ஜிம்மனை பார்க்க வரான். ஜிம்முனும் ஹோபியும் அந்த மரத்துக்கு முட்டு கொடுத்து தூங்கின்னு இருக்கானுங்க. இப்போ தான் போய் அப்படியே ஜிம்மனை மட்டும் தூக்கிக்கிட்டு தான், ஜிம்மன் யார்? நான் தான் இவங்கியா? நீ எப்படி இங்கே வந்த? இப்படி இங்கே வந்தனா? நைட்டு உன்னோட மச்சான் என் மச்சானை பார்க்க வந்தால, நீ கூட தூங்கிட்ட, நான் என் ரூம் கூப்பிட்டு போகிறேனே, அப்போ கூட நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சே. எது முடிஞ்சிச்சா? ஆமாம். என்ன சொல்கிறாது, எப்படி முடியும்? அப்படின்னா உன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறான். டேய் நான் சும்மா டீஸ் பண்ணேன்டா. இவங்கே உனக்கு வர எதில் விளையாடணுங்கிறதே தெரியாமல் போச்சு. நம்பிட்டியா? அப்புறம் என்ன, தூக்கத்தில் வந்து அப்படி சொன்னால் நம்பாமல் என்ன பண்ணுவாங்க? சரி வேணா அதை உண்மையாக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் ஆக்க வேணாம், எனக்கு குளிர்து. நீ எனக்கு குளிர்து வேற எப்படி நைட்டில் கூட்டிகிட்டு வரான். குளிர்தா அப்படின்ட்டு அப்படியே போய் கிஸ் பண்ணுறான்டா. அவனுமே பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இதை ஒரு புள்ள பார்த்துட்டு, எல்லாம் என் நிலமை, என் தலையெழுத்து, என் ஆளை நாங்கள் இருக்கான்னு இவனுங்க என்னென்ன பண்ணுறானுங்க. ஹோபி தான்டா புலம்பிகிட்டு இருப்பான். இப்போ ஜிம்முன் தான், எனக்கு குளிர் போயிடுச்சு, போதும் விடு
அப்படியா? எனக்கு போகலையே. உனக்கு எப்போ இன்னைக்கு தான் போயிருக்கு. ஆமாம், இன்னொரு ஜீவன் இருந்துச்சு, அது எங்கன்னு திரும்பி பார்த்தா அவன் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 4வது கம்பத்துக்கிட்ட போய் மண்டே முட்டின்னு கிடக்குறான். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? உங்கள் கூடலாம் இருந்தனா நான் இப்படி தாண்டா முட்டிக்கணும் அப்படின்னு அப்படின்னு அவன் சொல்ல, இதை கட் பண்ணிவிட்டு மேலே உள்ளே காட்டினோன்னா தாண்டா போய் ஜெக்கியோட கை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். ஓ சார், நீங்கள் எதுக்கு டேப்லெட் போடாமல் இருந்தீங்க பாருங்கள், ஃபீவர் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்ட்டு தொட்டு பார்த்துட்டு தலையில் வந்து கிளாத் வச்சுருப்பாங்கள, அதை எடுத்து அகைன் நினச்சி அவன் தலையில் போடுறான்டா. வச்சுட்டு அவன் ஹேரை தான் கோரி கொடுத்துட்டு, நான் சார்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், நாளைக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி பேட் பண்ணி கொடுத்துட்டு தலையில் கீழே வரான்டா. இவங்க வந்து ஜிம்முன்னு அமுச்சு விட்ருப்பான். இப்போ இவங்க தான் பார்த்துட்டியாடா? நான் பார்த்துட்டேன் சார், நாளைக்கு அவருக்கு உடம்பு சரியாக இருந்தால் மட்டும் காலேஜ் கூட்டிகிட்டு வாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லவும் இவனுங்களுமே வீட்டுக்கு போயிடுறானுங்கடா, இவனுங்களுமே ஹாஸ்டல் போயிடுறானுங்கடா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. இவன் தான் வந்த உடனே, மச்சான் இரு நான் போய் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வரேன், வந்த உடனே வாடி வந்திருக்காரா இல்லைன்னு பார்த்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு போய் பார்க்க போகிறான்டா. பார்த்தா ஜங்குக்கு வந்திருப்பான். ப்ரொஃபஸர் எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்களா? ஆமாம், உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. எனக்கு அதெல்லாம் சரியாயிடுச்சு இருந்தாலும் நீங்கள் லீவ் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பையன் தாண்டா வந்து, தேங்கண்ணா என்னடா உங்களை பிரின்சிபல் சார் கூப்பிடுறாரு. என்னையவா? எதுக்கு? தெரியலைண்ணா. சரி நான் வரேன் போ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் போயிட்டு வரேன். போ. இப்போ தேங்குமே பிரின்சிபல் ரூமுக்கு தாண்டா போகிறான். கமின் சார். வாப்பா. சொல்லுங்க சார், கூப்பிட்டீங்களா? என்ன நேற்று ஸ்டெல்லா மிஸ் எகித்து பேசியிருக்க, அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஸருக்கும் அவருக்கும் எதுவும் இல்லைன்னு வேறு சொல்லியிருக்க. உனக்கும் அவருக்கும் என்ன இருக்குது? ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ நெருங்கி தான் இருக்கிறதா? அப்போது ஒரு மேம் மட்டும் ப்ரொஃபஸர்கிட்ட க்ளோஸாக இருக்கலாமா சார்? என்ன தாங்க என்ன கேள்வி கேட்குறேன்? நான் கரெக்டாக தான் சார் கேட்குறேன். நான் யார் டேப்லெட் வாங்கிட்டு வர சொன்னது? நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஜேகே சார், நான் தான் பிரின்சிபல் சார் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் தான் ஸ்டெல்லா மேமையும் என்கிட்ட க்ளோஸாக இருக்காதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ஸ்டெல்லா பார்த்துட்டு, ஹே ஜாங்குக் நீ எங்கே சொன்ன? இங்கே பாருங்க மேம், நீங்கள் என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறத விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா பார்த்துட்டு, நீ கிளாஸ் போ. ஓகே சார் அப்படின்னு இவனுமே கிளாஸ் போகிறான்டா. இப்போ போகும்போது தான் அவனோட கையை பிடிச்சி ஒருத்தவங்க வாழை பின் பண்ணுறாங்க. இவன் தான் பார்த்துட்டு, யார் அது? நான் தான் 2 years அவனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னை கண்டுக்கவே மாட்டுற. அதுக்கு சார் கண்டுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே புரியணும். என்ன அர்த்தம்? ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் பின்னாடி சுற்றுறது நல்லா இருக்கா? அதை தான் நானும் கேட்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட் பின்னாடி ஒரு ப்ரொஃபஸர் சுற்றுறது நல்லா இருக்கா? ஒழுங்காக என்னை விட்டுருங்க. அப்போ நீ சுற்றுறது, நான் யாரை பின்னாடி சுற்றுறேன்? ஜங்குக் பின்னாடி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். சரி எப்போ எனக்கு ஓகே சொல்லுவேன். அப்படின்னா அவன் இப்பில் கை வைக்க, இவன் தான்டா அவன் இப்பில் கை வச்சது ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே காலை தூக்கி எங்கே உதைக்கக்கூடாதோ அங்கேயே உதைச்சிட்றான். அவன் தான், அம்மா அடி எங்கடா உதைக்கிற? சொன்னால் கேட்கணும், இல்லைனா இப்படி தான் படாத இடத்துல படும் அப்படின்ட்டு அவன் போக, ஹோபியும் ஜிம்னுமே வந்திருப்பாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான், என்னடா ஆச்சு இவ்வளோ நேரம்? அதை ஏன் கேட்குறேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்ல, இன்க்ளூடிங் பீட்டர் அடித்ததுமே சொல்லிடுறான். இப்போ தான் ஹோபி தான், அடிச்சிட்டியா? ஆமாண்டா, இன்னும் நாள் வச்சிருக்கணும்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே அந்த டேவுமே முடியுதுடா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. இப்போது சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்டா. இப்போ ஒரு ஈவினிங் டைம் தான் வந்து உட்காந்துருப்பான். ஜிம்முன்னு தான் வரான். மச்சான் இன்னாடா? டே அந்த பீடி சார் இருக்கான்ல, ஆமாம், அவன் என்ன சொல்கிறான் என்கிட்டே வந்து, உன்னை நான் 6 months ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், லவ் யூங்கிறான்டா. எனக்கு அம்மா அக்காவும் வரும். ப்ரப்போஸ் பண்ணானா? ஆமாண்டா, நீ சொல்லணுன்னு தானே எனக்கு இவங்க இருக்காங்கன்னு. நான் ஆல்ரெடி இவங்க லவ் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதானடா. நான் எப்படா சொல்லுவேன்? அவன் ரிலேஷன்ஷிப்பை சீக்கிரட்டாக வச்சுருக்க சொல்லியிருக்கான். டேய் நீ அவன்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க வேண்டியதானே?
அவன் எனக்காண்டி தான்டா சொன்னான். ஏன்னா நாங்கள் எங்களோட ஷிப்பு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் வந்து நான் ஏதாவது எக்ஸாமில் மார்க் எடுத்தால் கூட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் சொன்னான். அப்படி ஓ அப்படியா, சரி நீ இப்போ என்ன பண்ணிட்டு வந்த? சார் போங்க சார் பேசாமல் சொல்லிட்டு வந்துட்டேன். சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க கிரவுண்டுக்கு வரானுங்கடா. கிரவுண்டில் வந்து அங்கே ஒரு டெஸ்க்கு செட்டு தான் இருக்குது, அதில் தான் உட்காந்துருக்கானுங்க. உட்காந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹோபி வந்து அலண்ட்டாக டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். தேங் வந்து சைட் அடிச்சுட்டு இருக்கான் ஜங்குக்கு வந்து வெளியே லெசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது இன்னொரு பக்கத்து பார்த்தோன்னா ஒரு புள்ள ஒரு பையன் தாண்டா அப்படி தூங்கிட்டு இருக்கான். வேற யாரு, ஜிம்முன்னு தான். தலைவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் மேல இருந்து ஒரு பர்சன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யாரும் இல்லை, யூங்கி தான். இவங்க கிரவுண்டில் தான் இங்கே உட்காந்துருப்பாங்க. செகண்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டாஃப் ரூமோடது இருக்கும். அதனால் வந்து அவன் அங்கேருந்து யூங்கியை வந்து ஜிம்னை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். கிரவுண்டில் கீழே யூங்கி சைடுக்கு ஆப்போசிட் சைடில் நின்று இன்னொரு பர்சன் அதை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்முன்னு தாண்டா. மச்சான் என்னடா மூச்சா வருதுடா, வாடா போயிட்டு வரலாம். ஜிம்னா நாளாக வரல, தள்ளங்கிட்டு. டேய் வாடா, என்னடா புரிஞ்சிட்டு இருக்க? இன்னும் புரிஞ்சிட்டு இருக்கேன், நான் அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கேன், நீ விட்றா. டேய் வாடா வந்து சைட் எடுத்துக்கலாம். மச்சான் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அவரு ஒழுங்கா என்னை விட்டு நீ 20 நிமிஷம் ஆக்கிட்ட போயிட்டு வர. டேய் அவ்வளோ நேரம்லாம் ஆக்க மாட்டேன்டா ஜிம்னா, போங்கிட்டு கள்ளத்துக்கு மண்டையை உடச்சிடுவேன். போடாங்கிட்டு நீலாம் ஒரு ஃப்ரெண்டு. ஹோபியே டே சவுட்டு பேல, என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் ஆலன்ட்ட பேசிட்டு இருக்கேன்டா. வா மூச்சா போயிட்டு வரலாம். நானா வரல. டே ரொம்ப பண்ணுறீங்கடா 2 பேரும். நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு அவன் அர்ஜென்ட்டு தாங்க முடியாமல் போகும்போது இப்போ இந்த பிடி சார் தான் வந்து, ஜிமின் இவனுக்கு இப்போ என்னவா 10,000 கையில் அடி வாங்கி. என்ன சார், நான் சொன்னதை பற்றி என்ன நினச்சேன்? டே என்கிட்ட அடி வாங்குறதுக்குன்னு நீ பிறந்திருக்கியாடா? டேயா ஆமாம். என்னடா பொசுக்குன்னு டே போட்டு கூப்பிட்டுட்ட? அப்படி எப்படி கூப்பிடுவாங்க? நான் ஒரே நேரம் பொருளாக இருக்க மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன லவ் பண்ண நீ வாங்கிட்டே வந்து சொல்லுவேன். நீனு ஒரு நேரம் போலாம் நான் அடிக்க மாட்டேன். அடிக்கூடாத இடத்துல அடிச்சிருவான். அத்தான் அவனுக்கு புள்ள பக்கம் வேணுமா வேணாமா போங்கிட்டு அப்படின்னு திட்டி அமுச்சு விட்டுறான். அவனுமே போயிடுறான். இதை பார்த்துட்டு தான்டா இவங்க தான் அப்படியே சிரிக்கிறான். இவன் அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறான். போயிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனை வந்து பேகுக்கு ஒருத்தவங்க பண்ணுறாங்க. இவன் தான் பார்த்துட்டு, சுகா நீ தானா? நான் தான்டா, அவனை யார் பண்ண முடியும்? சரி என்ன என் வாத்து குஞ்சுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பாத்தியா? பார்த்தேன். அப்புறம் என்ன எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படி சொன்னானா? சரி நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. எனக்கு கோவம் ரொம்ப வந்துருச்சு. அவன் எதுக்கும் வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு வாட்டி வரட்டும், சொன்ன மாதிரியே அடிச்சிட்றேன். சரி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே பெல்ல அடிச்சிருதுடா. இப்போ தான் வந்து சரி பார்த்து ஹாஸ்டல் போகணும். அவன் ஏதாவது மறுபடியும் வந்து பேசினானா எனக்கு கால் பண்ணு சரியா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கால் பண்ணுனா பண்ணுறா. சரி அப்படின்னு சொல்கிறான்டா. இப்போ இவனுமே அப்படியே லைக் காலேஜ் கிளம்பிடுறாங்க. இவனுங்குமே அப்படியே ஹாஸ்டல் கிளம்பிடுறாங்கடா. அந்த டேவும் அப்படியே போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே தான் டேங் வந்து அவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கான். மச்சான் எந்திரிங்கடா, எந்திரிங்கடா. எதுக்குடா இப்போ எழுப்பிட்டுருக்க? இன்னைக்கு என்ன டேன்னு தெரியாதா? இன்னைக்கு ப்ரொஃபஸருக்கு பர்த்டேடா, எந்திரிங்கடா. அதுக்கு நமக்கு 9:30 தான்டா காலேஜ். நம்ம 7:50 எதுக்குடா எழுப்பிட்டுருக்க? எந்திரிங்கடா என்ன எழுப்பி விட்டு 8 மணிக்கெல்லாம் காலேஜில் போய் உட்காந்துருக்கானுங்க. இவனுங்க தான் பார்த்துட்டு, 8 மணிடா ஒருத்தனும் வந்துருக்க மாட்டாங்கடா. ஏன் தாங்க இப்படி பண்ணுற? அவன் அப்படிதான்டா பண்ணுவான். அவன் அதோடு மயக்கத்தில் இருக்கான். உனக்கே இப்படி இருக்குன்னா நீ இல்லாதப்ப நான் எவ்வளோ அவதிப்பட்டிருப்பேன். என்னடா நான் ஏதோ ஒரு அவசர கோளாறுல வந்துட்டேன். நீங்கள் சொல்ல மாட்டீங்க டைம் ஆகலன்னு. பத்தியா நம்ம அவன்கிட்ட தெலுங்குல சொல்லிட்டு இருந்தோம் டைம் ஆகலன்னு. சாருக்கு தமிழில் சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம் ஹோபி. சரி விடுங்கடா அப்படின்ட்டு காலேஜே ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே டைம் ஆக எல்லாரும் வந்துருவாங்கடா, இன்க்ளூடிங் ஜேக்குமே வந்திருப்பான். இப்போ இவன் தான் குடுகுடுன்னு வந்த உடனே, சார் ஹாப்பி பர்த்டே
பர்த்டேவா? எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும் சார், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கை கொடுக்குறான். இப்போ ஜங்குக் தான் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லவும் ஓகே சார் எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் பாய். என்ன அவன் பாட்டுக்கு வந்து அவன் பாட்டு சொல்லிட்டு போகிறான், ஒரு கிஃப்ட்டு கூட தரல, லவ் பண்ணலையோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் இருக்கான்டா. ஸோ இப்படி வந்து டேவுமே போயிருக்கோம். இப்போது நைட் டைம் தான்டா, லைக் ஒரு ஹவுஸு, அதாவது ஜேகேவோட வீடு. அந்த வீட்டில் ஜங்குக் உட்காந்துருக்கான். கேக்லாம் வெட்டியிருப்பாங்கடா, இங்கேயும் ஒன்றும் ரெஸ்டாரண்ட்டில் வெட்டியிருப்பாங்க. செலிப்ரேட் முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். இப்போ தான் ஒரு சவுண்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு ஒரு சவுண்டுடா. இவன் தான் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை, செலிப்ரேட் பண்ண வேணாம், நாங்கள் தான் பண்ணிட்டோமே, அது எனக்கு தெரியும், ஆனால் நான் பண்ணல அப்படின்ட்டு அந்த கேக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டேபிளில் வைக்கிறான்டா. இந்தாங்க சார், கேண்டில் ஊதிட்டு விஷ் பண்ணிவிட்டு கேண்டில் ஊதிட்டு வெட்டுங்க அப்படின்னு சொல்லவும் இவனும் தாண்டா பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே விஷ் பண்ணிவிட்டு கேண்டில் ஊதிட்டு வெட்டுறான்டா. வெட்டிட்டு தான் அப்புறம் இந்தாங்க கிஃப்ட்டு, காலையில் கிஃப்ட் இல்லைன்னு தானே பார்த்தீங்க, இல்லையே, சரி இந்தாங்க, நடிக்காதீங்க சார், இந்தாங்க சார் அப்படின்னு கொடுக்குறான். நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டா, இப்போ வேணாம், நான் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் இவனும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான்டா. இப்போ தேங்குமே கிளம்பியிருப்பான், ஒரு 10:30 போல் கிளம்பியிருப்பான்டா. இவனுமே போய் குடுகுடுன்னு போய் பெட்டில் உட்காந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுனா ஃபஸ்ட்டே ஒரு க்ரீட்டிங் கார்டு. சரி அதை அப்புறம் படிச்சுக்கலான்னு எடுத்து வச்சுட்டு இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்குறான். ஒரு அழகான ரோஸு, லைக் அது பிங்க் கலரில் இருக்குது. அதை எடுத்து அழகாக பார்த்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு உள்ள ஒரு மக் இருக்குடா, அதில் ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது, ஹாட் வாட்டர் ஊற்றி பாருங்கன்னு. ஹாட் வாட்டர் ஊற்றணுமா? எதுக்கு, இந்த ஃபேஸ் ஒரு மாதிரி தான் வச்சுருப்பானோ அப்படின்ட்டு ஊற்றுறான்டா. ஊற்றுனா அந்த கப்பில் லைக் ஒரு பிக்கு தான் வருது. அதில் ஜங்குக்கு முன்னாடி போகிறான், அவன் பின்னாடி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பேகட்டை ரப் பண்ணிட்டு போகிறான்டா. இதை பார்க்குறான் ஜங்குக். பார்த்துட்டு தான் இந்த பிக்கெல்லாம் இவன் எப்போ எடுத்தான் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான்டா. சரி அந்த க்ரீட்டிங் கார்டு எடுத்து படிப்போன்னு படிக்கிறான். படித்தா என்னோடய லைஃப்பில் எனக்கு ரீசனே இல்லாமல் பிடிச்ச பர்சன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஏன் எதுக்குன்னா தெரியாது, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் முன்னாடி ஜிம்மின் வந்து எனக்கு சரி பண்ணிடும். ஆனால் இப்போது உங்களோட ஐஸ் இருக்குல்ல, அது ஒரு 5 செகண்ட்ஸ் பார்த்தேன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே ஓடி போயிடும். நீங்கள் இல்லாதப்ப உங்களோட அந்த குட்டி குட்டி பிக்ஸு, க்யூட்னஸோடு இருக்கிறது எல்லாமே எடுத்து பார்க்குறது, அது எனக்கு ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஏன் எதுக்குன்னு தெரியாது, ஆனால் என்னோடய லைஃப்பில் நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை நான் விடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு பையன் யார் பின்னாடி சுத்தாமல் இருந்து ஒரு பையனே கெதின்னு கிடக்கிறானா, அது ஏன்னு புரிஞ்சுக்கோங்க ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு. ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, நான் இருக்கல ஹாப்பியாக தான் வச்சுப்பேன் அப்படின்ட்டு அந்த க்ரீட்டிங் கார்டு அப்படியே எண்ட் ஆகுது. இவன் பார்த்துட்டு தான்டா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வைக்கிறான்டா. இப்போ நெக்ஸ்ட் டே தான் வந்து ஆர்வமாக இருப்பான், படிச்சிருக்க மாட்டாரான்னு. அவனும் அப்படியே காலேஜ் வந்திருப்பான்டா. இப்போ தான் வந்த உடனே போய் பார்க்கிங்கில் கார் நிப்பாட்டும் போதே வந்து யுங்கி இறங்கி ஃபஸ்ட்டு போயிருப்பான். காரை நிப்பாட்டினோடனே யுங்கி அவனை இறங்குவாங்க. ப்ரொஃபஸர் படிச்சிங்களா? என்னத்தை படிச்சிங்களா? அதில் ஒரு கார்டு இருந்துச்சு, படிச்சிங்களா? இல்லையே தேங்க, அது பிரிக்கலையா? போங்க நீங்கள் சார், என்ன டியூப்லைட்டு அப்படின்ட்டு போயிடுறான்டா. இவன் தான் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை பார்க்காம இருப்பேன் நான் அப்படின்னு மனசில் திங்க் பண்ணிவிட்டு அவனுமே இங்கே கூட ஸ்டாஃப் ரூம் போயிடுறான்டா. போனதுக்கப்புறம் தான் இப்போ தேங் கிளாஸ்க்கு தான் இவன் போகணும். அப்படியே போன உடனே தான் எப்பயும் பார்த்து சிரிக்கிறான், வாங்கிட்டு மூஞ்ச திருப்பிக்கிறான். இவன் பார்க்குறான், கோவம்லாம் வருதா சாருக்கு அப்படின்னு பார்க்குறான். அவன் அப்படியே அங்கிட்டு பார்க்கவே இல்லை அந்த கிளாஸ் பூரா ஜேகே தான். இந்த கோவத்தை தீர்த்தே அவனுமே.
இந்த கோவத்தை தீர்த்தே ஆகணுமே அப்படின்ட்டு உன்னோட ரெக்கார்ட் நோட்டை எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் வா. சார் நான் ரெக்கார்ட் நோட்டை எழுதலை தெரியும், அதனால தான் கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்லவும் அவனுமே அப்படியே எடுத்துகிட்டு போகிறான்டா. இப்போ அவன் தான் எதுக்கு இப்போ நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்ருக்க, நான் தூக்கி வச்சுட்ரு, எதுக்கு இப்போ நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்ருக்க, நான் தூக்கி வச்சுட்டு இருந்தா உங்களுக்கு என்ன, போங்க, அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ண படிக்கவே இல்லை. ஹே நான் படித்தேன். படிச்சிங்களா? அப்போ அதில் என்ன எழுதிருந்துச்சு? எனக்கு புரியுதுடா, நீ உனக்கு என் மேலே இருக்கிறது அஃபெக்ஷன் கிடையாது, லவ் தானே. ஆனால் ஏஜ் கேப்பை நீ யோசிச்சு பாரு, அது ஒரு மாதிரி இருக்கும்டா. அதனால தான் நான் உன்னை வேணான்னு சொல்கிறது. பரவாயில்ல சார், ஏஜ் நம்பர் தான், அது முடிவு பண்ண போகிறது கிடையாதுல்ல, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான்டா. இவன் தான் அப்படி நான் சொல்லலை தேங்க அப்படின்னு எந்திரிக்க, இவன் தான் போய் டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிறான்டா. ஐ லவ் யூ லாட் ப்ரொஃபஸர் அப்படின்னு, ஐ லவ் யூ லாட் ஜிகே ஜாங்குகா அப்படின்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான்டா, டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இந்த ஸ்டோரியை நான் இங்கே பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நான் இன்னொன்று சொல்லணும். என்னோடய ஃபஸ்ட் மூவிக்கும் சரி, ஆர் இந்த எஃப்எஃபோட ஃபஸ்ட் பாட்டுக்கும் சரி ரொம்பவே லவ் கொடுத்தீங்க. என்னோடய பாட்டம் ஹார்ட்டில் இருந்து தேங்க்யூ வெரி மச். அப்புறம் வியூஸ் லைக்ஸு அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாதுடா, எனக்கு கமெண்ட் தான் முக்கியம். எனக்கு ரொம்பவே நீங்கள் லவ் தருவீங்க. நான் ஒரு ஹோப்பே இல்லாமல் தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு எவ்வளோ லவ் தருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. நான் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னதுக்கு கூட உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ரெடி பண்ணி போடுங்கன்னு சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாம்மா. நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஸ்டோரி பார்க்குறீங்கள, பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சீன் பிடிச்சிருந்தாலோ இல்லை பிடிக்கலனாலோ கமெண்ட் பண்ணுங்கடா. அதை நான் அடுத்த ஸ்டோரியில் மாற்றிப்பேன். அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், பிடிச்சிருந்தா பண்ண மாட்டேன். அதனால் ப்ளீஸ் டாம்மா, எனக்கு ஸ்டோரி பார்க்குறவங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் என்னோடய ரிவார்டு. நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணாதான் ஓகே நம்மளோட ஸ்டோரி பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் பார்ட் சோன் ரெடி பண்ணி போடணும். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நான் ரெடி பண்ணி போடுவேன். ஸோ ப்ளீஸ் டாம்மா, எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். நெக்ஸ்ட் பாட்டு நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கிறது. ஓகேடாம்மா. அப்புறம் யூன்மென் பிஎல் ஸ்டோரி கேட்டிங்க. நான் அந்த எஃப்எஃப் முடிச்சுட்டு கண்டிப்பாக தரேன், டேக்குக்கு எல்லாத்துக்குமே தரேன். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உங்களை இது பண்ண மாட்டேன், தொல்லை பண்ண மாட்டேன்டா. எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கடாம்மா. ஓகே சரிங்க, டாடா.